Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் சுமந்து கொள்கிறோமா? மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நாம் மன்னிக்கிறோமா? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் கூறிவிட்டு நம்மளுடைய வாழ்விலே அந்த மன்னிப்பு குணத்தை வளர்க்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவை நேசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். அவர்களுடைய பிரமாணத்தை கடைபிடிக்காமல் நிறைவேற்றாமல் இருக்கும் நபராக தான் நாம் காணப்படுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே மன்னிப்பு இல்லை, நண்பர்கள் மத்தியிலே மன்னிக்கும் குணம் இல்லை, வேலை ஸ்தலத்திலே தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னிப்பதில்லை. எங்குமே நாம் மன்னிக்கும் குணத்தை காண்பிக்காவிட்டால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று வாயால் தான் சொல்ல முடியும். வாயளவு உள்ள விசுவாசம் செத்த விசுவாசம் என்று அநேக காலங்களிலும் நாட்களிலும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்திருக்கிறபடியிலே ஆண்டவருடைய பார்வையிலே ஆம் என்று இருப்பதையெல்லாம் நாம் ஆமேன் என்று சொல்வோம். ஆண்டவருடைய பார்வையிலே எதெல்லாம் இல்லை என்று அவர் வெளிப்படுகிறாரோ நம் வாழ்விலே அதையும் நாம் இல்லை என்று சொல்ல கடவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவரை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுமந்து கொள்வது என்றால் என்ன? ஒரு வேலையிலே ஒரு மூட்டையை தூக்கும் தொழிலாளி இந்த மூட்டையை சுமக்கிறான். அதனாலே அவனுக்கு ஊதியம் கிடைக்கிறது. அதுபோல நாம் இல்லாமல் மற்றவர்களுடைய சுமையை சுமப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நம் சுமைகளை எல்லாம் ஆண்டவர் இறக்கி விடுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இதை தான் நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தந்த பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் சோதனைகளை சகிக்காமல் நாம் நிந்திப்போமையானால் நாம் ஆண்டவர் கூறியவர் இல்லை என்று ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு எப்போது நியாய தீர்ப்பின் போது நாம் உத்தமமாக இருந்தோமா இல்லை அநியாயத்தை செய்தோமா என்று விளங்க பண்ணின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஜீவ கிரீடம் என்றால் என்ன? அவர் கொடுக்கும் நித்திய ஆசீர்வாதம். அந்த கிரீடத்திலே நாம் இங்கு பூமியிலிருந்து செய்யப்படும் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அங்கு முத்துக்கள் பதித்த ஒரு கிரீடமாக இருக்கும். அப்படி மின்னும். ஆனால் நாம் செய்யும் பாவங்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்யும் அநியாயங்களாக இருந்தாலும் சரி, அந்த கிரீடத்திலிருந்து ஒவ்வொரு முத்தாக உதிர்ந்து விடும். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய அரசாங்கத்துக்குள்ளே நாம் செல்ல இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பின் போது அந்த கிரீடத்திலே ஒரு முத்தும் இருக்காது. அப்படி என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று தான் அர்த்தம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். எப்பொழுது நிறைவேற்றுவார்? நாம் சோதனைகளை சகிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும் என்று. இதைதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். அப்படி சுமக்கையில் உங்களுக்கு பரலோகத்தில் மிகுதியான இடத்தை ஆண்டவர் வைப்பார். உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட
ஒரு சூழலிலே நாம் ஜீவனுள்ள வார்த்தைக்கு கடைப்பிடித்து நம் வாழ்க்கையில் செல்வது கடினம்தான். ஆனால் அதற்காக நாம் ஜெபிப்போமேயானால் ஆண்டவர் அதை கடந்து போக நமக்கு வலிமையையும் மன தைரியத்தையும் தந்தருள்வார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் சுமையை சுமக்கிறவர்களாக, மற்றவர்களோட சுமையை சுமப்பவர்களாக இருக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான நீர் என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் சோதனைகளை சகித்திருந்து உமது வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. மரண பரியந்தம் வந்தாலும் நாம் உங்களை விட்டு பின்மாற்றம் அடையாமல் இருக்க தேவ கிருபை செய்யும். உமது வல்லமையையும் மாட்சியையும் நீர் எங்களுக்கு மகிமையாய் வெளிப்படுமாறு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்றேன். அவர்களும் இந்த ஒருவரை பொறுத்துக்கொள்ளும் அந்த சுபாவத்தை கற்றுக்கொள்வதற்கு, மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவத்தை கற்றுக்கொள்வதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கு தவறு நடக்கிறதோ அங்கு மனத்தாழ்மையாக அதை மன்னிப்பதிலே பேரின்பம் காண்பவர்களாக எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் வருவதற்கு தேவ கிருபை செய்யும். அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த மனிதர்களிடத்தில் எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. உம்முடைய சிந்தனையிலே அவர்கள் வருவதற்கு நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து எங்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தையிலே அதிக முன்மாதிரிகளை நாங்கள் கண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. மோசே எப்படி வழி நடத்தினீரோ, தாவீதை எப்படி வழி நடத்தினீரோ, யோபை நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ, அதுபோல் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். அடியானையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்திட ஜீவனை பலனை தாரும். எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். இந்த ஊழியத்தில் உம்முடைய சித்தமானது வெளிப்படட்டும். எங்களுடைய சிந்தனைகள் வெளிப்படாமல் உமது சித்தம் வெளிப்பட தேவ கிருபை செய்யும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.